السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ரிலிருந்து நாம் இந்த துஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. யார் இதனை தங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் அதிகரிக்கும். அவருடைய வாழ்நாளை அல்லாஹ் நீட்டிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று ஃபஜ்ரில் இருந்து நாம் இந்த துஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். அதே போன்று யாருடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ, இந்த துஆவை ஓதுங்கள். ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவை ஓதிவிட்டு அதே போன்று இந்த துஆவை நாம் ஓதுவோம். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. எவர் அல்லாஹ்வின் மீது பாரஞ்சாட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை அடைப்பவராக இருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி வைத்துள்ளான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி அதன் பின்னால் ஸலவாத்தை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான். வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். வாழ்நாளை அல்லாஹ் நீட்டித்து கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூறாவை 3 தடவை ஓதுவது. அதன் பின்னால் இந்த துஆ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا என்ற இந்த துஆவை ஓதுவது. அதன் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏதாவது ஒரு ஸலவாத்தை ஓதுவது. இவ்வாறு நாம் ஓதுவது நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்கை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு செயல்முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது.